கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருந்தார் என்றால், தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். தேவன் நீங்கள் கேட்டவைகளை உங்களுக்கு செய்திருப்பாரானால், தேவன் நீங்கள் கேட்டவைகளை செய்திருக்கிறார். தேவன் செய்தவைகளை எல்லாவற்றையும் உங்களை சுற்றி இருக்கிற இடத்தில், உங்கள் நண்பர்களிடத்தில், உங்களுக்கு தெரிந்தவரிடத்தில், உங்கள் சபையில் சாட்சியாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற சாட்சிதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பிறர் அறிந்து கொள்ளுகிற அறிவை உண்டாக்குகிறது. நீங்கள் சொல்கிற சாட்சிதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான சாட்சியாக அது இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிரதிநிதியாய் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவிக்கிறீர்கள். அப்படி நீங்கள் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்வீர்களானால் தேவன் மீண்டும் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஏனென்றால் தான் யார் என்பதை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக மீண்டும் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் அவரை குறித்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள அவர் 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 உங்களை அநேக சாட்சிகளாக நிறுத்தும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் அநேக கிரியைகளையும் செய்வார். ஏனென்றால் நீங்கள் தேவன் யார் என்பதை காட்டுகிறீர்கள். தேவன் தான் யார் என்பதை உங்கள் மூலமாக காட்டுகிறார். நீங்கள் உங்கள் சாட்சிகளை மௌனமாய் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் சாட்சிகளை மௌனமாய் வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தாலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராகத்தான் இருப்பார். ஆனால் நீங்கள் மௌனமாயிராமல் கர்த்தரை குறித்து பேசுங்கள். அவர் உங்களுக்கு செய்தவைகளை எல்லாவற்றையும் பிறருக்கு சொல்லுங்கள். அவர் செய்த நன்மைகளை மறவாமல் பிறருக்கு சொல்லுங்கள். அப்பொழுது தேவன் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். அவர் யார் என்பதை காட்டுவார். அவர் தன்னுடைய வல்லமையை உங்கள் மூலமாக காட்டுவார். அநேகர் உங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கையை பார்த்து அநேகர் தேவனை அறிகிற அறிவிலே வளருவார்கள். அது அவருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாயிருக்கும். அவர்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறதா இருக்கும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்கிறவராக சாட்சிகளாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை சாட்சிகளாகத்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். அவரே உங்களிடத்தில் பேசுவார். நீங்கள் உரத்த சத்தமாய் உங்கள் வாழ்க்கையினால் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமேன்.